ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு வர்த்தகம் பேசு சேனல். நான் உங்க கஜப்ரியா. வாரம் வாரம் ஸ்விங் ட்ரேடிங், ஸ்டாக் பிக்ஸ் அண்ட் இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு எப்படி இதை யூஸ் பண்ணலாம் நம்ம பார்த்துட்டு வரோம். போன வாரம் என்ன ஸ்டாக் பிக் பண்ணியிருந்தோம், இது எப்படி மூவ் ஆயிருக்கு, அண்ட் அடுத்த வாரம் என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் நம்ம பிக் பண்ண போறோம் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம். பிளஸ் ட்ரேட் பிளான் ஃபார் இண்டைசஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க. லாஸ்ட் வீக் வந்து பார்த்தோம்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டியில என்ன சொல்லியிருந்தோம்னு பார்க்கலாம். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஐ ஹாவ் செட் தட் இது இம்பார்ட்டன்ட் ரேஞ்சுக்குள்ள ஸ்டக் ஆயிட்டு இருக்கு. ஐதர் டைரக்ஷன்ல பிரேக் அவுட் ஆனாதான் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும் எந்த டைரக்ஷன் அப்படின்றதுன்னு சொல்லியிருந்தேன். இந்த வாரம் தொடக்கத்துல எனக்கு வீக்லி சிபிஆருக்கு கீழே ஓபன் ஆனாலும் ப்ரீவியஸ் வீக் லோ S1 பிரேக் பண்ண முடியல. அங்க இருந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்ல நல்லா மேல போயிருந்தது ப்ரீவியஸ் வீக் ஹை வரைக்கும். நாட் ஒன்லி இன் நிஃப்டி, இந்த பட்ஜெட் வீக்ல மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் பாத்தீங்கன்னா வாரத்தோட தொடக்கத்துல கரெக்டா அந்த ப்ரீவியஸ் வீக்ல ஒரு S1 கிட்ட ஓப்பன் ஆகி அதுக்கு கீழே போக முடியாம ரிவர்ஸ் ஆகி மேல போன ஸ்டாக் பர்சன்டேஜ் தான் அதிகம். ஸோ அதே மாதிரிதான் நிஃப்டிலையும் நடந்திருக்கு. கரண்டா நிஃப்டியோட ட்ரெண்ட் என்னன்னா டேர்னிங் புல்லிஷ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்கு இல்லையா, இந்த லெவலையே பிரேக் பண்ணி அங்கேயே சப்போர்ட்டா ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. நம்மளோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கான்செப்ட் படி ஒரு இடத்துல ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டா ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா தட் இஸ் த இனிஷியேஷன் ஆஃப் புல் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து ஒரு அக்ரெசிவான புல் ட்ரெண்டோட இனிஷியல் ஸ்டேஜ் தொடக்கம் அப்படின்னு சொல்லலாம். இங்க இருந்து ஒரு நல்ல பவுன்ஸ் பேக் தான் நீங்க மேக்ஸிமம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இஃப் இன் கேஸ் ரேர் கேஸ் எனக்கு இந்த சப்போர்ட் லெவல் கீழே பிரேக் ஆயிடுச்சுன்னா அகைன் இந்த பேஸ தொடர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். பட் கரண்ட்லி வாட் இட் இஸ் இன்டிமேட்டிங்னா ஒரு புல்லிஷ் ரிவர்சல இன்டிமேட் பண்ணுது. ஸோ இது ஸ்ட்ராங்கா இந்த சப்போர்ட் ஆக்ட் ஆச்சுன்னா கண்டிப்பா ஒரு அக்ரெசிவ் புல் ட்ரெண்ட் வந்து நிஃப்டில பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேங்க் நிஃப்டியுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் நமக்கு இம்பார்ட்டன்ட் அந்த லெவல தாண்டி போகல அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பேங்க் நிஃப்டிலயுமே இந்த 2 லெவலு இம்பார்ட்டன்ட் லெவல்ஸா நான் குடுத்திருந்தேன். பட் இப்போ வரைக்குமே பாத்தீங்கன்னா அந்த லெவல்குள்ள தான் இருக்கு. ஈவன் தோ பட்ஜெட்னால எனக்கு இந்த லெவல் பிரேக் ஆனாலும் அகெயின் இது அந்த லெவல்குள்ளேயே வந்துருச்சு. இன்னும் பேங்க் நிஃப்டி வந்து அதே ரேஞ்ச்குள்ள தான் ஸ்டக் ஆயிருக்குன்னு சொல்லலாம். இது புல் ட்ரெண்டா பேட் ட்ரெண்டான்னு நம்மளால சொல்ல முடியல. ஏன்னா இங்க இதுதான் இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல். இந்த லெவல் வந்து ஸ்டில் பிரேக் ஆகி மேல இன்னும் கான்ஃபிடென்ட்டா போகும்னு சொல்ல முடியாது. பிகாஸ் கேண்டில் க்ளோஸ்ட் பிலோ திஸ் லைன். அதனால இத தாண்டி சஸ்டெயின் ஆனாதான் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் அப் ட்ரெண்ட். அப்போ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இப்ப சைட்வேஸ் தான். ஸோ இஃப் இன் கேஸ் இது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா இருந்துச்சுன்னா மறுபடியும் பேஸ் தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல பிரேக் அவுட் கொடுத்து நிஃப்டி மாதிரி சப்போர்ட் எடுக்குதுன்னா அகைன் மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் பேங்க் நிஃப்டி வந்து ஸ்டக் இன்சைட் ரேஞ்ச் அப்படின்றது கான்செப்ட். போன வாரம் என்னென்ன ஸ்டாக்லாம் நம்ம பிக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து வருண் பீவரேஜஸ் நம்ம பிக் பண்ணியிருந்தோம். ஸோ இதுல வந்து நான் சொல்லியிருந்தேன் ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. எந்த டைரக்ஷன்ல பிரேக் ஆகுதோ அங்க வந்து நம்ம டிசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ வீக்கோட ஸ்டார்டிங்ல இது கீழே வந்து பிரேக் ஆயிருந்தது. பட் S1 தாண்டி எனக்கு கீழே போகல. ஸோ அதுக்குள்ளேயே வந்து மூவ் ஆயிருந்தது. ஸோ ஈவன் இந்த இடத்துல நம்ம எங்க என்ட்ரி எடுத்திருந்தாலும் நமக்கு S1 தான் இனிஷியல் டார்கெட்டா இருந்திருக்கும். பட் அந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் கேண்ட்லே நியர்லி S1 தொட்டதுனால நோ என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கப்புறம் வந்து எனக்கு சிபிஆர் இங்கெல்லாம் பிரேக் பண்ணல, இங்கெல்லாம் நான் என்ட்ரி எடுக்கலாமான்னா அஃப்கோர்ஸ் என்ட்ரி எடுக்கலாம். R1 R2 அப்படின்னு நீங்க டார்கெட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ செகண்ட் ஹாஃப் ஆஃப் த வீக்ல வந்து நல்ல ஒரு அப் மூவ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஈவன் நீங்க இந்த சப்போர்ட் லெவல்ல இருந்து பாத்தீங்கன்னா இட் ஹஸ் மூவ்ட் அரவுண்ட் 12% வந்து வருண் பீவரேஜஸ் மூவ் ஆயிருக்கு. ஸோ இதான் சொன்னேன் இல்லையா, நாட் ஒன்லி இன் நிஃப்டி, மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ்ல வந்து இந்த வீக்லி சிபிஆருக்கு கீழே ஓப்பன் ஆயிட்டு சப்போர்ட் லெவல்ல இருந்து பவுன்ஸ் ஆகி தான் மேல போயிருக்குன்னு அதே கண்டிஷன் தான் இங்கேயுமே. ஸோ கரெக்டா இந்த சப்போர்ட் லெவல்ல இருந்து இட் ஹஸ் மூவ் அரவுண்ட் 12% வந்து எனக்கு மூவ் ஆயிருக்கு. தட் இஸ் அ வெரி குட் திங். விபிஎல்ல நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருந்தது. அண்ட் செகண்ட் வந்து டிமார்ட். டிமார்ட் ஏன் சூஸ் பண்ணோம்? ஒரு விஷயம் நான் அகெயின் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ண விரும்புறது என்ன அப்படின்னா, இது பட்ஜெட்ல வந்து மெயினா எஃப்எம்சிஜி ரீட்டைல் செக்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால இந்த பர்ட்டிகுலர் கம்பெனி மேல போச்சு அப்படின்றத விட ஆல்வேஸ் ஐ யூஸ்ட் டு சே டெக்னிக்கல்ஸ் வந்து உங்களுக்கு முன்னாடியே இன்டிமேட் பண்ணிரும் அப்படின்ட்டு. எந்த ஸ்டாக் நீங்க மோர் தென் 12% போன வீக் கொடுத்திருக்குனாலும் எடுத்து பாருங்க. ஏதாவது ஒரு கம்ப்ரஷன் இருக்கும். விபிஎல்ல சூப்பரான ஒரு கம்ப்ரஷன் நான் வரைஞ்சிருக்கிறது. டிமார்ட்லயும் பாத்தீங்கன்னா செம்மையான கம்ப்ரஷன். ஸோ ஒரு 2 வீக்ஸா நியர்லி 1.5 வீக்ஸா ஒரு கம்ப்ரஷன்ல இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கீழே பிரேக் ஆனாலும் S1 தாண்டி போக முடியல. அகைன் சிபிஆருக்கு மேல வந்துட்டு பாத்தீங்கன்னா பியாண்ட் R4 வரைக்கும் எனக்கு
டிமார்ட் மூவ் ஆயிருக்கு. ஸோ இதுல என்ன தெரியுது? ஒரு ஸ்டாக் கம்ப்ரஷன்ல இருக்குனால கண்டிப்பா பிளாஸ்ட் ஆகும். ஸோ அதனால கம்ப்ரஷன்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் தான் பிளாஸ்ட் ஆயிருக்கும். அதே எஃப்எம்சிஜில நெறைய ஸ்டாக்ஸ் இருக்கு இல்லையா? எல்லா ஸ்டாக்கும் இவ்ளோ ஒரே ஸ்ட்ரெச்ல மூவ் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்தா, கம்ப்ரஷன் இருக்கிற ஸ்டாக்ஸ் தான் இந்த அளவுக்கு மூவ் ஆயிருக்கும். ஃப்ரம் S1 இட் ஹாஸ் மூவ்ட் அரவுண்ட் 16% வந்து எனக்கு மூவ் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம செலக்ட் பண்றோம் அப்படின்னா, அ வி வி டிட்ன்ட் நோ லைக் பட்ஜெட்ல வந்து என்னென்ன செக்மெண்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்ண போறாங்கன்னு. ஜஸ்ட் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் இருந்துச்சு. பட் நீங்க விபிஎல்லா இருக்கட்டும், அதே மாரி டிமார்ட்டா இருக்கட்டும், நம்ம போன வாரம் செலக்ட் பண்ண ஸ்டாக்ல டிமார்ட், டாபர் இது எல்லாமே வந்து எஃப்எம்சிஜி செக்டர்ல தான் வருது. ஸோ அப்ப அதுல எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ரஷன் இருந்தது. எல்லாமே நல்லா மூவ் ஆயிருந்தது. ஸோ டிமார்ட் ஹஸ் கிவன் வெரி குட் ரிட்டர்ன்ஸ். அதுக்கு அடுத்து நம்ம வந்து டாபர் சூஸ் பண்ணியிருந்தோம். இப்ப டாபர் பொறுத்தவரைக்கும் என்ன விஷயம்னா, இதுலயும் பாருங்க கம்ப்ரஷன். ஏன் கம்ப்ரஷன்? லாங் வீக்ஸா நீங்க பார்க்கலாம். ஒரு ஃபர்ஸ்ட் வீக், செகண்ட் வீக், தேர்ட் வீக், ஃபோர்த் வீக், ஃபிஃப்த் வீக்லயும் பாதி வீக். ஸோ இத்தன வாரமா அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல உடைக்கவே முடியல. அவ்ளோ ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். நமக்கு அசெண்டிங் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ வார தொடக்கத்துல எனக்கு இங்க இருந்து ரிஜெக்ட் ஆயி இந்த லெவல் பிரேக் ஆனாலும், அந்த S1 ப்ரீவியஸ் வீக் லோவ உடைக்க முடியல பார்த்தீங்களா? இங்க இருந்து அகெயின் இட் ஸ்டார்ட்டட் மூவிங் அப். அதான் சொன்னேன் இந்த வாரம் நிஃப்டி மட்டும் இல்ல, மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக் ஃப்ரம் S1 இட் ராலிட் டில் R4 7% நியர்லி. ஓகே. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் இப்படிதான் வந்து மூவ் ஆயிருக்கு. அண்ட் தென் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு என்ன மென்ஷன் பண்ணணும்னா, டாபர் அண்ட் டிமார்ட் 2த்துலயும் பார்த்தீங்கன்னா இன்சைட் சிபிஆர். நான் லாஸ்ட் டைமும் சொல்லியிருப்பேன். இன்சைட் சிபிஆர்னாலே அல்டிமேட் கம்ப்ரஷன். யூ கேன் ஃபோக்கஸ். இதுல இன்சைட் சிபிஆர். ஓகே. ஸோ அதே மாரி டாபர்லயும் எனக்கு இன்சைட் சிபிஆர். இன்சைட் சிபிஆர் இருக்கு, கம்ப்ரஷன் இருக்கு. அப்போ பிளாஸ்ட் இல்லாம எப்படி இருக்கும்? 90% பிளாஸ்ட் இருக்கும். தட் இஸ் வாட் வி எக்ஸ்பீரியன்ஸ்ட். ஏன்னா 90% ஆஃப் த டைம் எனக்கு இன்சைட் சிபிஆர் பிளஸ் கம்ப்ரஷன் இருக்கும்போது கண்டிப்பா பிளாஸ்ட் இருக்கும். அண்ட் பாரதி ஏர்டெலும் நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோம். இது எதனால செலக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஒரு ப்ராப்பரான அசெண்டிங் ட்ரையாங்கிள் வந்து எனக்கு ஃபார்ம் ஆயிருந்தது. அதனால இது செலக்ட் பண்ணியிருந்தோம். இதுவுமே பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் வந்து எனக்கு இந்த லெவல் பிரேக் ஆனதுக்கு அப்புறமா ஸ்டார்ட்டட் ஃபாலிங். எனக்கு நியர்லி S2 வரைக்குமே அது ஃபால் ஆயிருந்தது. இது பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் சிபிஆர்லேருந்து S2 வரைக்கும் 2.7% நியர்லி 2.7% வந்து எனக்கு நல்ல ஒரு ஃபால் வந்து குடுத்துருக்கு பாரதி ஏர்டெல். அண்ட் ஃபைனலா நம்ம பிக் பண்ணது எல்டிடிஎஸ். எல்டிடிஎஸ் ஏன் பிக் பண்ணோம்? இந்த வாரம் நேரோவா இருக்கு அண்ட் வந்து கம்ப்ரஷன் இருக்குன்னு பிக் பண்ணோம். அதுவுமே பாருங்க S3 வரைக்கும் ஃபால் ஆயிருக்கு. டெக் கம்பெனிஸ்ல பிகாஸ் ஆஃப் அந்த டீப் சீக்னால வந்த ஃபாலு. பட் இருந்தாலும் கம்ப்ரஷன் இருந்தது. நான் கூட மென்ஷன் பண்ணியிருப்பேன். நல்லா மேல போயிட்டு கம்ப்ரஸ் ஆயிருக்கு. அப்ப இங்க இருந்து கீழ விழுறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம் ஆக்சுவலி. ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா, நியர்லி 3-3.5% வந்து டவுன் சைட் விழுந்திருக்கு. ஸோ நம்ம பிக் பண்ண 5 ஸ்டாக்குமே நல்லா ஒரு மூவ்மெண்ட் குடுத்துருக்கு இந்த வாரமுமே. ஸோ அடுத்த வாரம் என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் நம்ம பிக் பண்ணியிருக்கோம் அப்படின்றது பார்க்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறது கோட்டாக் மஹேந்திரா. ஸோ ஏன் கோட்டாக் பேங்க் சூஸ் பண்ணியிருக்கோம்னா, யூ கேன் சீ த கம்ப்ரஷன். நல்ல ஒரு கம்ப்ரஷன் இருக்கு. அண்ட் அடுத்த வாரம் நமக்கு நேரோ சிபிஆர் இருக்கு. அதனால கோட்டாக் மஹேந்திரா நம்ம பிக் பண்ணியிருக்கோம். அண்ட் செகண்ட் வந்து பார்த்தோம்னா, மெட்ரோபோலிஸ் ஹெல்த் கேர். இது பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரையாங்கிள் நாட் அ ட்ரையாங்கிள் ஒரு ரெக்டாங்குலர் சேனல் ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வீக் வந்து எனக்கு நேரோ சிபிஆர். கம்ப்ரஷன் இருக்குல்ல. ஸோ த பிரேக் அவுட் கேன் ஹேப்பன் ஆன் த ஐதர் டைரக்ஷன். ஸோ கோட்டாக்கும் அப்படிதான். 2 வாரமா ஒரு ரேஞ்சுக்குள்ள ஸ்டக் ஆயிருக்கு. ஸோ அப்ப எந்த டைரக்ஷன்ல பிரேக் ஆகும்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு டைரக்ஷன்ல பிரேக் அவுட் குடுக்கறதுக்கான ப்ராபபிலிட்டி இஸ் ஹை. அதே மாரி தான் மெட்ரோபோலிஸுமே. எனக்கு நேரோ சிபிஆர் இருக்கு. ஆல்ரெடி மார்க்கெட் நல்லா கீழ விழுந்துருச்சு. ரொம்ப நாளா விழுந்துட்டே இருக்கு. இஃப் இன் கேஸ் அடுத்த வாரம் வீக்லி சிபிஆருக்கு மேல வருது. இந்த லெவல மேல பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா, நல்ல ஒரு அப் மூவ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ ஆல்ரெடி நல்லா கீழ விழுந்ததுனால அப்சைட் பிரேக் அவுட்கான வாய்ப்பு அதிகம். அண்ட் தேர்ட் வந்து சிடிஎஸ்எல். சிடிஎஸ்எல்லும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ரேஞ்ச்குள்ள தான் இருக்கு. அகைன் இதுவும் ரெக்டாங்குலர் சேனல். நான் போட்டிருக்க 3 ஸ்டாக்குமே ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண 3 ஸ்டாக்குமே அதே செட்டப் தான். ரெக்டாங்குலர் சேனல். சிடிஎஸ்எல்லும் நல்லா கீழ விழுந்துருச்சு. ஸோ இப்போ என்ன ஆகும்? இந்த லெவல் மேல பிரேக் ஆறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம். எப்பவுமே ஒரு நல்ல அப் மூவ் நடந்துச்சுன்னா, இந்த மாரி ரெக்டாங்குலர் சேனல் ஃபார்ம் ஆகுச்சுன்னா, அடுத்து கீழ விழுறதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகம். அதே மாரி நல்லா கீழ விழுந்திருக்கு. எனக்கு ரெக்டாங்குலர் சேனல் இந்த மாரி ஃபார்ம் ஆயிருக்குன்னா, மேல பிரேக் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ மேல பிரேக் அவுட் குடுக்கறதுக்கான ப்ராபபிலிட்டி இஸ் ஹையர்.
ஃபைனலா நம்ம பிக் பண்ணியிருக்கிறது Glenmark. Glenmark பார்த்தீங்கனாலும் நேரோ சிபிஆர் அண்ட் ஒரு கம்ப்ரஷன். இந்த இடத்துல வந்து ஒரு ரெக்டாங்குலர் சேனல் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதுல ஐதர் டைரக்ஷன் பிரேக் அவுட் நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இஸ் ஹை. ஸோ இந்த 4 ஸ்டாக் வந்து அடுத்த வாரத்துக்கு நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஆல்சோ யூ கேன் ஃபோக்கஸ் ஆன் ஐசிஐசிஐ பேங்க். ஏன் ஐசிஐசிஐ பேங்க் வந்து சொல்றோம் அப்படின்னா, அதுலயும் ஒரு கம்ப்ரஷன் இருக்கு. ஸோ இது ஏன் உங்களுக்கு அந்த டாப் ஸ்டாக் லிஸ்ட்ல நான் மென்ஷன் பண்ணலன்னா, இதுல வந்து நெக்ஸ்ட் வீக் நேரோ சிபிஆர் இல்ல. அதனால நான் மென்ஷன் பண்ணல. ஸோ இந்த இந்த இடத்துல கம்ப்ரஷன் இருக்கிறதுனால, இதுலயுமே எந்த டைரக்ஷன்ல பிரேக் அவுட் குடுத்தாலும், யூ கேன் லுக் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டீஸ். ஸோ இந்த 5 ஸ்டாக்ஸ் தான் அடுத்த வாரம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ். ஸோ இதுல எந்த டைரக்ஷன்ல பிரேக் அவுட் குடுக்குது, ட்ரெண்ட் என்ன அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு, நீங்க வந்து ட்ரேட் எடுக்கலாம். அண்ட் டார்கெட் எப்படி போடணும், ஸ்டாப் லாஸ் எப்படி போடணும்னா, நம்ம ப்ரீவியஸ் மாஸ்டர் கிளாஸ் பாருங்க. பேஸ்ட் ஆன் பிவோட் லெவல்ஸ், யூ கேன் பிளேஸ் த டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் எல்லாமே. ஓகே. அடுத்த வாரத்துக்கான ஸ்டாக்ஸ்லாம் சொல்லியாச்சு. பட்ஜெட் பத்தி எதுவுமே பேசலையே அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ பட்ஜெட்க்கு தனியா ஒரு வீடியோ வந்து நாளைக்கு நான் ஷேர் பண்றேன். ஸோ அந்த வீடியோல பட்ஜெட்ல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, அண்ட் தென் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல வந்து பட்ஜெட் பேஸ் பண்ணி எந்தெந்த செக்டர்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணலாம், எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்து பெஸ்ட் டு இன்வெஸ்ட் அப்படின்ற மாரி பேசிக் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸுமே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸ்டே கனெக்டட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, கைண்ட்லி டூ ஷேர் வித் யுவர் ட்ரேடிங் கம்யூனிட்டி. அண்ட் தென் இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா, கமெண்ட் செக்ஷன்ல உங்க குவைரீஸ் நீங்க போஸ்ட் பண்ணுங்க. அண்ட் டூ லைக் இட். ஸோ நீங்க லைக் பண்றதுனால அகெயின் வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். Done. So stay connected. We'll meet you on the next video. Bye.